மார்க் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 36வது வசனம். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? இன்னொருவர் லூக்கா 9ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? லூக்கா 12:25. மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன்னைத்தான் கெடுத்து நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? இதில் எழுதியிருக்கிறது, மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன்னைத்தான் கெடுத்து நஷ்டப்படுத்திக் கொண்டால் அவனுக்கு லாபம் என்ன? முதல் வசனம் சொல்லுகிறது, உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டால் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் லாபம் என்ன? இரண்டாவது வசனத்தை தெளிவாக எழுதியிருக்கிறது, அவன் எப்படி ஜீவனை நஷ்டப்படுத்திக் கொள்கிறான்? தன்னைத்தான் கெடுத்து நஷ்டப்படுத்திக் கொள்கிறான். எப்படி ஒரு மனுஷன் தன்னுடைய ஜீவனை நஷ்டப்படுத்திக் கொள்கிறான்னு சொன்னா, தன்னைத்தான் கெடுக்கிறான். தன்னைத்தான் கெடுக்கிறான். சிலருக்கு பாருங்க, நம்ம எவ்வளவு அட்வைஸ் பண்ணாலும் பிடிக்காது, எவ்வளவு ஆலோசனை சொல்ல பிடிக்கும். எனக்கு தெரியும், அது கடைசியில் என்ன ஆகுமா? தன்னைத்தானே கெடுத்து நஷ்டப்படுத்திக் கொள்வார்களாம். ஆலோசனை இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கெட்டு போவார்களாம். தேவனுடைய ஆலோசனை வேணும், மனுஷனுடைய ஆலோசனை வேணும். அப்ப எழுதியிருக்கிறது, தன்னைத்தான் கெடுத்து. நான் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் சொல்லுவேன், நீங்க ஆண்டவரை உறுதியா பிடிங்க, பிள்ளைகளுக்கு சொத்துக்களை சேர்த்து வைங்க. இன்னைக்கு அநேகர் தங்களுடைய நாட்களை கெடுத்துக் கொள்கிறார்கள். தங்களுக்கு கொடுக்கப்பட்ட நாட்கள்ல ஆண்டவரை தேடுவது கிடையாது, கர்த்தருடைய சமூகத்துக்கு வருவது கிடையாது. கடைசியில வயசான காலத்துல கஷ்டப்படுவாங்க. நான் சொல்றேன், நீங்க ஆண்டவரை தேடுங்க, கர்த்தரை தேடுங்க, ஆண்டவரை அதிகமா பிடித்துக் கொள்ளுங்க. முதிர் வயதுல அது உங்களை காப்பாற்றும். அல்லேலூயா. உங்க பிள்ளை காப்பாத்தாலும் ஆண்டோடைய வார்த்தை உங்களை காப்பாற்றும். அல்லேலூயா. ஏன்னா பிள்ளை ஆண்டோடைய வார்த்தையின்படி மாறி விடுவான். கதை சொல்லுவாங்க, ஒரு வீட்டில் ஒரு தாத்தா இருந்தாரு, அவருக்கு ஒரு மகன் இருந்தாரு, அவருக்கு ஒரு மகன் இருந்தாரு. அப்ப இந்த பையன், இந்த குட்டி பையனுக்கு தாத்தா ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். பிடிச்சதுனால எப்பவும் தாத்தாட்ட போய் ஒட்டி ஒட்டி பேசிட்டே இருப்பான், அங்கே போய் கழிட்டே இருப்பான். இவனுக்கு ஏதாவது வீட்டில் கொடுப்பாங்க, தாத்தாவுக்கு கொடுக்க மாட்டாங்க, கவனிச்சுட்டே இருப்பான். தாத்தாவுக்கு நிறைய காரியங்கள் செய்வது கிடையாது, தாத்தாவா கண்டுகிட்டது கிடையாது, தாத்தாவுக்கு எதுவும் செய்யறது கிடையாது. அவருக்குன்னு ஒரு பிளேட் டம்ளர் வச்சிருப்பாங்க, அவருக்குன்னு ஒரு சைடு ரூம் வச்சிருப்பாங்க, அங்கதான் கொண்டு போய் எல்லாத்தையும் செய்வாங்க. அப்போ ஒரு நாள் இந்த பையன் படிச்சிருக்கான், வெளிநாட்டுக்கு வேலைக்கு போயிட்டான், நல்ல வசதியா இருக்கிறான். ஒரு நாள் தாத்தா மரித்து விட்டார் என்று சொல்கிறார்கள். மரித்து விட்டார் சொன்ன வெளிநாட்டுல இருந்து வேகமா வருகிறான். வந்த உடனே அடக்கம்லாம் நடக்குது, தாத்தாவுடைய ரூம் எல்லாம் கிளீன் பண்றாங்க. அப்ப இவன் சொன்னான், எப்பா அந்த எல்லாத்தையும் தூரப்படுறாங்க, தாத்தாவோட பிளேட் டம்ளர்லாம் என்ன செய்யுங்க, எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க. அவரு பையன் கேட்டாரு, அப்பா கேட்டாரு, எதுக்குடா அதெல்லாம் சேர்த்து வைக்கணும்? இல்ல இல்ல, நீங்க தாத்தாவுக்கு இந்த டம்ளர்லயும் பிளேட்ல என்ன சாப்பாடு கொடுத்தீங்க, உங்களுக்கு வயசாகும் போது நான் என்ன செய்யணும், கொடுக்கணும் தான். உடனே அப்பாவுக்கு ரொம்ப கோவம், அப்படியே விக்கு விக்குன்னு அழிட்டாரு. ஏன்டா, உன்னை நான் எப்படி கஷ்டப்பட்டு படிக்க வச்சேன், உன்னை நான் எப்படி ஆளாக்குனேன், உனக்கு விரும்பினெல்லாம் வாங்கி தந்தேனே, இதெல்லாம் செஞ்சேனே, உன்னை வெளிநாட்டுக்கு அனுப்பினேனே, பணம் வந்த உடனே உனக்கு திமிரு அப்படின்னாரு. அவனே சொன்னானா, இதெல்லாம் உங்க அப்பா உங்களுக்கு செஞ்சார்ல, நீங்க எப்படி என்னை படிக்க வைத்ததை ஆதங்கப்படுகிறீர்களோ, எப்படி எனக்கு வாழ்க்கைக்கு எனக்கு செய்து வைத்த ஆதங்கப்படுகிறீர்களோ, இதெல்லாம் உங்க தகப்பன்னு உங்களுக்கு செய்தார். ஆனா நீங்க அவருக்கு என்னதான் செஞ்சீங்க? அப்ப இன்னைக்கு அநேகர் என்ன செய்யறாங்க, வாழ்க்கையை நஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதே அறுப்பான், அதே அறுப்பான். மனம் திரும்பாத பட்சத்துல நம்ம எதை விதைக்கிறோமோ அதைத்தான் அறுப்பான். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, தன்னைத்தான் கெடுத்து என்ன செய்யக்கூடாதான், நஷ்டப்படுத்தி விடக்கூடாதான். நம்மை நாமே கெடுத்து நஷ்டப்படுத்தி விடக்கூடாது. ஒருவருக்கு எவ்வளவு திரளான ஆஸ்திகள் இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் கிடையாது. எவ்வளவுதான் ஆஸ்தி இருந்தாலும், பெரிய கோடீஸ்வரர் இருந்தாலும், அது அவனுக்கு ஜீவனை கொடுக்க முடியாது. ஒரு செகண்ட்ல ஜீவன் போய்விட்டா அந்த ஆஸ்திகளை என்ன செய்ய முடியாது, ஒண்ணு வர முடியாது. அதனால பாட, கம்மல் ஜுமிக்கு காப்பு கொலுசு எல்லாம் போச்சுதே அப்படின்னு பாடுவாங்க. நம்ம எதையுமே கொண்டு போக முடியாது, எதையுமே நம்ம கொண்டு போக முடியாது. அது ஜீவன் கிடையாது, அது நித்திய ஜீவன் கிடையாது. நான் பெரிய பெரிய கட்டடங்களை கட்டி இருக்கிறேன், எனக்கு கோடிக்கணக்கான ஆஸ்தி இருக்கிறேன் என்பதனாலே அது எனக்கு ஜீவன் கிடையாது. ஜீவன் நிரந்தரம் என்று அர்த்தம். ஆனா ஜீவனை நஷ்டப்படுத்தக்கூடாது, நம்ம ஜீவனை நஷ்டப்படுத்தி விடக்கூடாது. ஆனால் கர்த்தருக்காக நாம் சில காரியங்களிலே
நஷ்டப்பட வேண்டியது அவசியமா இருக்கிறா தான் இன்னைக்கு தியானிக்க. என்ன பிறகு நஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்ப நஷ்டப்படுறீங்களே, படணும் அப்படின்னு சொல்றீங்களா அப்படின்னா, எதுக்கு நஷ்டப்படணுமோ அதுக்கு நஷ்டப்படணும், எதுக்கு நஷ்டப்படக்கூடாதோ அதுக்கு என்ன செய்யக்கூடாது, நஷ்டப்படக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு பிசாசு அநேகரை ஏமாத்தி கொண்டு இருக்கிறான். ஒருத்தன் பிசாசோட பார்ட்னர் சேர்ந்தானா. இன்னைக்கு நம்ம எல்லாம் சில பார்ட்னர்ஷிப் வச்சிருக்கிற மாதிரி பார்ட்னர் சேர்ந்த உடனே அந்த பிசாசு சொல்லி இருக்குது, எப்பா உனக்கு எனக்கும் பார்ட்னர்ஷிப், இந்த வருஷம் நம்ம வயல்ல விவசாயம் பண்றோம், மண்ணுக்கு மேல இருக்கிறதெல்லாம் உனக்கு, கீழே இருக்கலாம் எனக்கு அப்படின்னு தான். இவனுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆகா, மண்ணுக்கு மேலதான் எல்லாமே இருக்கும், இது பிசாசுக்கு அறிவு இல்லை, கீழே இருக்கிறது எனக்கு அப்படின்னு சொல்லுத. அக்ரிமெண்ட் போட்டாங்க, 100 ரூபாய் பத்திரத்தில் எழுதி முடிச்சிட்டாங்க. அந்த வருஷம் கடலை போட்டாங்களாம். கடைசியில் என்ன ஆகி போச்சு, இவன் கொலையா அள்ளிருப்பான்னு அவன் கடலை என்ன செஞ்சிட்டான். உடனே இவன் தெளிஞ்சிட்டான், அலர்ட் ஆயிட்டான், நான் இனி கரெக்டா இருப்பேன், முன்னால மாதிரி என்னை யாரும் ஏமாத்த முடியாது, இந்த வருஷம் மண்ணுக்கு கீழே இருக்குது எனக்கு, மேல இருக்குது உனக்கு அப்படின்னா. உடனே நெல் வச்சான் நம்ம சாஸ். அவன் மேல இருக்க நெல்லெல்லாம் அறுத்துட்டு போயிட்டான், அவன் கீழே இருக்க வைக்கல என்ன செஞ்சான். அவ பாருங்க, நஷ்டம் ஏன் வருகிறதுன்னா நம்மளால தான் நஷ்டம் வருது. ஆண்டவர் ஞானத்தை எதை எப்படி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறார். சிலரோட ஐக்கியம் வைத்த நிமித்தம் நீங்க இன்னும் ஆசீர்வதிக்கப்படாம இருக்கீங்க. சில தேவையற்ற காரியத்துல நாம் ஐக்கியப்பட்ட நிமித்தம் இன்னும் நம்முடைய வருமானத்துல ஆசீர்வாதம் இல்லாம இருக்குது. ஏன்னா ஆபிரகாமே ஆண்டவர் ஆசீர்வதித்தார். லோத்தால அவன் கூட இருக்க போய் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில என்ன இருந்தது, நிறைய சிக்கல்கள் வந்தது. லோத்து என்னைக்கு பிரிஞ்சு போனோ அதுக்கு பிறகு ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில லோத்துங்க ஃப்ரெண்ட் இருக்கக்கூடாது, லோத்துங்க பார்ட்னர் இருக்கக்கூடாது, லோத்துங்கிற எந்த ஒரு கிரியும் இருக்கக்கூடாது, அந்த உறவுகள் இருக்கக்கூடாது. கர்த்தரை மட்டும் சார்ந்து கொள்ளும் போதுதான் அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். சரி, எந்த காரியத்துல நம்ம நஷ்டத்தை அனுபவிக்கலாம் கர்த்தருக்கென்று வாசிக்கலாம். முதலாவது 15ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். சங்கீதம் 15:4. ஆகாதவன் அவன் பார்வைக்கு கீழ்ப்பானவன், கர்த்தருக்கு பயந்தவர்களையோ கனம் பண்ணுகிறான். ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாதிருக்கிறான். எதுக்காக நஷ்டப்படுறான்? தான் கொடுத்த ஆணைக்காக, தான் கொடுத்த வாக்குக்காக ஒருவன் நஷ்டப்படுகிறான். இவனை குறித்து வேதம் நீதிமான் அப்படின்னு சொல்றது. அல்லேலூயா. நான் முன்னாடியே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஊட்டியில தேயிலை எஸ்டேட்டை லீஸ் எடுப்பதற்காக நானும் என்னுடைய ஒரு நண்பரும் போயிருந்தோம். அவருக்கு ஒரு தேயிலை எஸ்டேட்டை லீஸ்க்கு எடுப்பதற்காக. அப்ப அவங்க சொன்னாங்க, இவ்வளவு பணத்தை கொடுங்க, நீங்க ஒரு வருஷம் அதில் உள்ள மகசூல் எடுத்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்களும் சரி அப்படின்னு சொல்லிவிட்டு பணத்தை கொடுத்துட்டு அக்ரிமெண்ட் போடணும். அவர் சொல்றாரு, எதுக்குங்க அக்ரிமெண்ட் போடணும்? இல்ல, நாங்க இவ்வளவு பணம் கொடுத்துருக்க, நமக்கு ஒரு உறுதிப்பாடு வேண்டாமா அப்படின்னு சொன்னாரு. என்னங்க உறுதிப்பாடு? வார்த்தையில சுத்தமா இருக்கணும், வார்த்தையை தவறக்கூடாது. நீங்க கிறிஸ்தவங்க, உங்க பைபிள்ல இருக்க வார்த்தை தேவன் அப்படின்னு எழுதியிருக்கு. ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாது இருக்கிறான். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் மற்றவர்களுக்கு கொடுத்த வாக்கு நிமித்தம் நமக்கு நஷ்டம் வந்தா கூட அதுல தவறக்கூடாது. லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. லேவியராகமம் 19:12. என் நாமத்தை கொண்டு பொய் ஆணையிடுகிறதினால் உங்கள் தேவனுடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்காமலும் இருப்பீர்களாக. நான் கர்த்தர். ஆணையிட்டு விட்டு தவறுவது பொய்யானை. இன்னைக்கு நிறைய பேட்ட சத்தியம் கேட்ட இவன் தலை சத்தியம் பண்றாங்க, பக்கத்துல இருக்க தலை அடிச்சிருவாங்க. நாங்க சின்ன பையங்களா இருக்கும்போது டெய்லி ஒவ்வொருத்தரும் நிறைய சத்தியம் பண்ணோம். எங்க அம்மா சத்தியமா சொல்றேன், எல்லாருக்கும் வாஞ்சி இருக்கவா யார் தான்? அம்மா இவன் சொல்றேன் நல்லா போய் எங்க அம்மா சத்தியமா சொல்றேன், ஏன் தலை சத்தியமா சொல்றேன் எப்படிமா அவ்வளோட பக்கத்துல இவங்க தலை அடிச்சு என்ன நினைக்காம பாரு. மத்தேயு 14ஆம் அதிகாரம் 6-10 வரை ஒரு சம்பவத்தை குறித்து எழுதியிருக்கிறது. அப்போ இந்த இடத்துல அவர் எழுதியிருக்கிறது, அந்த ஏரோது என்ன செய்கிறான், அந்த யோவான் ஜெயில பிடித்து போட்டிருக்கிறாரு. அப்ப ஏரோதுடைய வளர்ப்பு மகள், வைப்பாட்டியுடைய மகள் என்ன செய்கிறார், அந்த சபையில வந்து நடனமாடி எல்லாரையும் சந்தோஷப்படுகிறார். படுத்த சொல்றான், அம்மா நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நல்ல டான்ஸ் ஆடின, உனக்கு என்ன வேணும், உனக்கு என்ன வேணும், நீ எதை வேணாலும் கேளு அப்படின்னு சொல்லிக்கிறார். உடனே அவ கேட்கிறா பாருங்க, யோவான் ஸ்நானனுடைய தலையை வெட்டி கொண்டு வா. அடுத்து எழுதியிருக்கிறது, அவன் ராஜா துக்கம் அடைந்தான், ஆனாலும் ஆணை நிமித்தம், தான் சொன்ன வார்த்தை நிமித்தம் அவன் அதுக்கு கீழ்ப்படிஞ்சு உடனே அந்த தலையை எடுத்து கொடுத்தான். ஒரு துன்மார்க்கன், ஒரு பாவ வாழ்க்கையில வாழ்றவன் தன்னுடைய ஆணையில தவறு வந்தா கூட, ஆணைக்கு விரோதமான காரியங்கள் வந்தாலும் கூட அவன் நிறைவேற்றும் போது நீங்களும் நானும் எவ்வளவுங்க சரியா இருக்கணும். அடுத்த வாரம் ஆராய்ச்சிக்கு வருவீங்களா? ஆமா வருவேன். ஜோம் பண்ணுவீங்களா? ஜோம் பண்ணுவேன். இதை பண்ணுவீங்களா? பண்ணுவேன்.
தவறுகிறோம். கர்த்தர் சொல்கிறார் நமக்கு அதனால் நஷ்டம் வந்தா கூட என்ன செய்யக்கூடாதான், தவறு. அப்ப ஆணையிட்டு நிட்ட நிமித்தம் நாம் நஷ்டத்தை ஏற்றுக்கொள்ளலாம். இரண்டாவது 1 கொரிந்தியர் 6:7 நீங்கள் ஒருவரோடொருவர் வழக்காடுகிறது எவ்விதத்திலும் குற்றமாயிருக்கிறது. அப்படி செய்கிறதை விட நீங்கள் ஏன் அநியாயத்தை சகித்துக் கொள்ளுகிறதில்லை? அதுல எழுதியிருக்கிறது, நீங்கள் ஒருவருக்கொருவர் வழக்காடுவது சரியல்ல, வழக்காடுவதை விட நீங்கள் அநியாயத்தை என்ன செய்யலாமா சகித்து. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுல என்னுடைய இடம் இருக்கிறது, என் இடம் தான் ஒருத்தன் கேஸ் போடுறாங்க, ஆண்டவர் சொல்றாரு அவன்கிட்ட போய் வழக்காடுறதை விட நீ என்ன செஞ்சிரு, அவனுக்கே இடத்தை கொடுத்துரு. யாராவது செய்ய முடியுமாங்க? நீ அது நிமித்தம் சண்டை போடுவதை விட, அது நிமித்தம் மற்றவர்களை பயக்குவதை விட விட்டு கொடுத்து விடு. உலகத்தான் பைத்தியக்காரன்னு சொல்லுவான், உலகத்தார் உன்னைய ஏமாந்தவன்னு சொல்லுவான். ஆனா பரலோகத்தின் தேவன் சொல்லுவார், என் பிள்ளை என்னை போல நடந்து கொள்கிறான்னு சொல்லுவார். அல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷம் 5:40 வாசிங்க. மத்தேயு 5:40. உன்னோடு வழக்காடி உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றிருக்கிறவனுக்கு உன் அங்கியையும் விட்டுவிடு. உன்னோடு வழக்காடி உன் வஸ்திரத்தை பிடுங்கணும்னு பாக்குறான மேலங்கே என்ன செஞ்சிரு, கொடுத்துரு. ஓவர் கோட். அதாவது நம்ம நாட்டுல சட்டை தான் போடுவோம். நம்ம நாட்டுல இன்னொரு வழக்கு, சட்டை போட்டதுக்கு மேல என்ன செய்வாங்க, ஆண்கள்லாம் ஒரு துண்டை போட்டுருவாங்க. ஆண்டவர் சொல்லாரு, உன் டவலை ஒருத்தன் பிடுங்கிட்டானா அவன் சட்டையும் கழட்டி கொடுத்து வந்துரு. ஒரு சாமியார் இருந்தாராம். சாமியார் அவர் ஒரு தங்க தட்டிலையும் தங்க டம்ளர்லையும் தான் சாப்பிடுவாராம். சாப்பிட்டு தண்ணி குடிப்பாராம். ஒரு நாள் ராத்திரி போல ஒருத்தன் அவர் வீட்டுக்கு வந்திருக்கான், பெரிய திருட, இந்த தங்கத்தட்டை தூக்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஆசை. வேறு வந்தா, சாமி நான் அப்படி ஒரு சாமியை ஏமாத்தி நாடகம் போட்டு அவர்கிட்ட விட்டு சாப்பிட்டு நான் அங்கேயே தங்கிடலாமா, தாராளமாக தங்கிக்கப்பா அப்படின்ட்டார். ராத்திரி போல இவன் மெதுவாக எழுந்திரிச்சான், பதுங்கி போனான். அந்த ரூமுக்குள்ள போய் இந்த தங்கத்தட்டை என்ன செஞ்சிட்டான், எடுத்துட்டான். எடுத்துட்டு வெளியில வந்தான். வந்தவொடனே திரும்பி பார்க்கக்கூடாது ஓடுறான். ஓடினோடனே கொஞ்சம் தூரம் கழிச்சு பார்த்தா, ஏ தம்பி நில்லுன்னு பின்னாடி சத்தம் காக்க. யாருன்னு பார்த்தா சாமியார் வரட்டிட்டு வர்றாரு. இவன் பார்த்துருக்கான், ஐயோ சாமியார் வரட்டி பார்த்துட்டார, நீ அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி வேகமா ஒண்ணு. அவன் சொன்னா, நில்லு தம்பி நில்லு, நீ தங்கத்தட்டை தூக்கிட்டு போறதுக்கு நான் ஒன்றும் சொல்லல, ஆனா அதுக்கு ஜோடியான டம்ளர் என்ன செய்யுங்க வச்சுட்டு போயிட்ட, அதனால இந்த தங்க டம்ளரே என்ன செஞ்சுக்க நீ வச்சுக்க. உடனே அவன் என்ன செய்ய, காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு, ஐயா நான் செஞ்சது பாவம்னு திருந்தினானா. அவன் வேதம் சொல்கிறது, உன்னுடைய வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இருக்கிறவனுக்கு உன் அங்கேயும் என்ன செய்ய விடு, கொடுத்து விடு. பொருத்தமா அவன் இருக்கட்டும், நல்லா இருந்துட்டு போட்டோம். கர்த்தர் பல மடங்கு நமக்கு கொடுப்பார். அல்லேலூயா. ஏன்னா கொடு. காந்தி ட்ரெயின்ல போயிட்டு இருந்தாரா ஒரு நாள். போயிட்டு இருக்கும்போது அவர்களுடைய செருப்பு என்ன செஞ்சுட்டு தவறி கீழே விழுந்துட்டான். உடனே பட்டுன்னு அடுத்த செருப்பை கலத்தினாரா, தூக்கி வீசிட்டாரா அந்த செருப்பு பக்கத்துல கேட்டுக்காரு, என்னையா ஒரு செருப்பு தான் விழுந்து போச்சு, அடுத்த செருப்பை எனக்கு தூக்கி வீசினீங்க அப்படின்னு சொல்லி. உடனேதான் அவர் சொன்னாரா, எப்ப என்ன பாரு, இந்த ஒரு செருப்பு கீழே விழுந்ததுனால அது எடுக்க யாருக்கும் பிரயோஜனம் கிடையாது, நானும் ஒரு செருப்பை வைக்கிறனால எனக்கும் பிரயோஜனம் கிடையாது, கீழே இந்த செருப்பை எடுக்கவும் முடியாது, அதனால என் செருப்பை தூரத்துக்கு வீசிட்டா எடுக்கவனுக்கு ரெண்டு என்ன செய்யும். அதனால தாங்க அவர் தேச தலைவர் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க. நம்ம மக்கள்கிட்ட சில காரியத்தை கொடுக்க சொன்னா அப்படியே தேடுவாங்க, எது ஓட்டை இருக்கு, எது உடசல் இருக்குது, இது எதுல கொடுக்கலாம், இதை கொடுத்துட்டு நமக்கு என்ன செய்வோம். கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஒரு ஊழியக்காரர் செய்தி கொடுத்தார். அவர் சொல்றாரு, ஒரு ட்ரெஸ் வாங்குறீங்களா, ரொம்ப நாள் அதை போடாதீங்க, கொஞ்ச நாள்ல என்ன செஞ்சிருங்க மற்றவங்களுக்கு கொடுத்துருங்க. கிழிஞ்சி ஒட்டு போடுறது நிலைமை. அப்படி நம்ம கொண்டு போய் சட்டையை கொடுப்போம், ஐயா நான் சட்டை போட்டுக்கோங்க, அவர் பார்த்துட்டு அதை பைக்கு துடைக்க வச்சுடுவார். அதுதான் ஆகும் நம்ம கொடுக்கக்கூடிய துணிகள். அவர் சொல்ல, நல்லா இருக்கும்போது கொடுங்க, அவங்களும் போட்டு அனுபவிக்க ஆண்டவர் தருவார். அதுக்கு பிறகு நான் சில காரியங்களை ஆண்டவர்களை பொருத்தனை பண்ணியிருக்கிறேன். அல்லேலூயா. நான் என் சட்டை ட்ரெஸ் எல்லாம் 5 வருஷம் 7 வருஷம் 8 வருஷம் கிளியவே மாட்டேங்க. இனி நினைச்சிட்டேன், இனி பழைய ட்ரெஸ்ஸை சேர்க்கவே கூடாது, அப்பப்போ என்ன செய்யணும், கழிச்சுட்டே இருக்கணும். புதுசு புதுசாக வாங்கி வாங்கி போட்டு என்ன செய்யணும், கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அதில் புதுசாக மற்றவங்களுக்கு வாங்கி கொடுக்கணும். அன்றைக்கி இப்படி தான் எனக்கு 2 சட்டை இருந்து ஒரு சட்டைக்கு இன்னொருத்தவங்களுக்கு கொடுத்துட்டேன். ஏன்னா அவ்வளோ போதும் நமக்கு, எக்ஸ்ட்ரா போட்டு என்ன செய்ய போகிறோம், வேற சட்டை போட்டோன்னு நானும் ஆள் வேற வித்தியாசமாக மாறிடுவேண்ணா, அப்படிதான் இருக்கும். அப்போ பாருங்க, நமக்கு ஆணையிட்டதில் நஷ்டம் வந்தால் என்ன செய்யக்கூடாதான், தவறக்கூடாது. அப்போ முதலாவது நம்ம எது நிமித்தம் ஆணையிட்டது நிமித்தம் என்ன செய்யலாம், நஷ்டத்தை அனுபவிக்கலாம். 2வது நமக்கு வழக்காடுகள் நிமித்தம் என்ன செய்யலாம், நஷ்டத்தை அனுபவிக்கலாம். சிலர் பாருங்க, பஸ்ல சீட்டு பிடிக்கும்போது நம்ம ஏறி உட்காரப்போ அதுக்குள்ள படக்குன்னு நினைச்சுவாங்க, சண்டைக்கு வருவாங்க, சரிப்பா வச்சுக்கப்பா, நீ பட்டா போட்டே என்ன செஞ்சுக்க வச்சுக்க. சில நஷ்டத்தை பொறுக்கும் போது பரலோகத்தின் தேவன்
நம்ம அவர் சொல்லாரு, இந்த சின்ன சீட்டுக்காக நீ சண்டை போட்டு உன் ஆத்மாவை இழந்துடாத. 2ல 1 பார்த்துட்டேன். சிலர் நகையை கட்டினது தெரியாம சண்டை போடுறாங்க. உடனே அவங்க கேட்பாங்க, நீ எல்லாம் ஒரு வேதக்காரியன ஏன் கேட்கறாங்க? அதே சமயத்துல சரிம்மா தப்புதான் நீ வச்சுக்கன்னா பக்கத்துல அவங்க சொல்லுவாங்க, பாருங்க அவங்க கிறிஸ்தவங்க, அதான் விட்டு கொடுத்து போறாங்க. வேற யாருன்னா என்ன செய்வாங்க? 2ல 1 பண்ணிருப்பாங்க அவங்க. அதுல கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். 3வது ஒரு காரியத்தை பார்ப்போம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆகிலும் எனக்கு லாபமாயிருந்தவைகள் அவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டமென்று எண்ணினேன். எது எனக்கு லாபமா இருந்ததோ அதை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். இன்னைக்கு எனக்கு நான் வேலை பார்த்தா 500 ரூபாய் எனக்கு லாபம் என்று சொன்னால் என் ஆண்டவரை ஆராதிப்பதற்காக அதை நான் நஷ்டம் என்று சொல்லிவிட்டு இந்த வேலையை செய்ய மாட்டேன். இது அதுக்குள்ள சத்தியம். இன்னைக்கு ஒரு உறவினர் வருகிறார், ஒரு பெரிய மனுஷன் வருகிறார், அவரை பார்ப்பதினால் எனக்கு லாபம் என்று சொன்னால் அந்த லாபத்தை இயேசுவின் சமூகத்தை ஆராதிப்பதற்காக நஷ்டப்படுத்திக் கொள்வேன்னு சொன்னா இதான் ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு சத்தியம். பாடுறோம் பாத்தீங்களா? என்ன வந்தாலும் நஷ்டம் வந்தாலும் கஷ்டம் வந்தாலும் குஷ்டம் வந்தாலும் என் இயேசுவை ஸ்தோத்தரிப்பே. என்ன வந்தாலும் சரி என்ன ஆண்டவர் தான், நஷ்டமே வந்தாலும் சரி என்ன ஆண்டவர் தான். இதைத்தான் கர்த்தர் விரும்புகிறாராம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது என்னங்க உங்களுக்கு வித்தியாசமா தெரியும் இந்த காரியம். ஆனா இன்றைக்கு ஆண்டவர் ஒரு கூட்ட ஜனங்களை தேடிக்கொண்டு இருக்கிறார். நான் சொல்லும் குதிரை யுத்த நாளுக்காய் ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். குதிரை யுத்த நாளுக்காய் ஆயத்தமாக்கப்படும், வெற்றி கர்த்தரால் வரும். குதிரை யுத்த நாளுக்காய் ஆயத்தப்படும், லாபம், ஆசீர்வாதம், உயர்வும் மேன்மையும். அப்ப நம்ம கர்த்தர் ஒரு பெரிய ஒரு காரியத்துக்காக நம்ம ஆயத்தமாக்கி கொண்டு இருக்கிறார். அந்த குதிரை கதை உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். என்ன அப்படின்னா, ராணுவத்துல குதிரைக்கு பயிற்சி கொடுக்கும் போது எல்லா குதிரைகளையும் ராணுவத்திற்கு அனுப்ப முடியாது. என்ன செய்வாங்க, குதிரைக்கு ஒவ்வொரு பயிற்சியா கொடுப்பாங்க. கடைசி பயிற்சி என்னவென்று சொன்னால், ஒரு பெரிய ஒரு அழிப்பாச்ச ஒரு இடத்துல குதிரைகளை அடைத்து விடுவார்கள். 3 நாள் சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க, தண்ணி கொடுக்க மாட்டாங்க. 3 நாளைக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு 100 மீட்டர் தூரத்துல நிறைய குதிரைக்கு தேவையான ஆகாரங்களை, அந்த கொள்ளு, அந்த புல்லு எல்லாத்தையும் அங்க வச்சிருப்பாங்க. குதிரை பசியில இருக்கும், தண்ணி வேற ஒரு தொட்டியில வச்சிருப்பாங்க. அப்படியே துடிச்சுக்கிட்டு இருக்கும் அந்த குதிரைகள். அப்ப என்ன செய்வாங்க, திடீர்னு நினைச்சவங்க திறந்து விடுவாங்க. எல்லா குதிரையும் அவளோட என்ன செய்ய, தண்ணி குடிப்பதற்கு சாப்பிடக்கு ஓடும்போது அந்த குதிரை திரும்பி வரக்கு கற்றுக் கொடுத்த அந்த விசிலை அடிப்பார்களாம். இந்த விசில் அடிச்ச உடனே எந்த குதிரை அந்த விசில் சத்தத்துக்கு திரும்ப ஓடி வருகிறதோ அதை யுத்தத்துக்கு அனுப்புவார்கள். அப்ப என்ன வருது, எனக்கு சாப்பிடாட்டா கூட பரவாயில்ல, நான் இந்த அவங்க என்ன கற்றுக் கொடுத்துருக்காங்க, இந்த விசில் சத்தம் கேட்டா நீ என்ன செய்யணும், வரணும். இப்ப பாருங்க, இந்த விசில் சத்துக்கு வராம போய் நல்லா மூக்கு முட்டை தண்ணியை குடிச்சிட்டு சாப்பிட்டு ஏதோ விசில் சத்தம் கேட்டதா என்ன வரணும், அதுக்குள்ள இங்க என்ன செஞ்சிருக்கும், யுத்தம் முடிஞ்சு போயிருக்கும். அப்ப அதுக்கு ஆகாரம் என்பது தேவை, தண்ணீர் என்பது தேவை. ஆனால் அதையும் இழந்து விட்டு தன்னுடைய எஜமானுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சு வருது பாத்தீங்களா, அந்த குதிரை ஜெயத்தை பெற்றுக்கொள்ளும். அல்லேலூயா. இப்ப உங்களுக்கு தெரியும், நீங்க அநேக காலத்துல ஏன் தோல்வி அடையுங்க தெரியும். கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு முன்னால கேட்டாலும் அது இப்படித்தான் எல்லாம் சொல்லும். ஆனால் நம்ம காரியத்தை வலுக்கட்டாயமா போறீங்க பாத்தீங்களா, வலுக்கட்டாயமே புல்ல தின்ட்டு வந்துருந்தீங்க பாத்தீங்களா, அதனால தான் நம்ம இன்னும் ஜெயத்தை பெற்றுக்கொள்ளல. கர்த்தர் சொல்கிறார், நமக்கு லாபமா இருந்தவர்களை நஷ்டமாய் எண்ண வேண்டுமாம். இதை பார்த்தா உலகத்தான் உங்களை பைத்தியக்காரன்னு சொல்லுவான். ஒரு உதாரணத்தை வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அதுல அருமையான ஆண்டவர் ஒரு உதாரணம் கொடுக்கிறார். மத்தேயு 13வது அதிகாரம் 44 வாசிக்கலாம். அன்றியும் பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைத்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றிய சந்தோஷத்தினாலே போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கொள்ளுகிறான். மேலும் பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பாயிருக்கிறது. அவன் விலையுயர்ந்த ஒரு முத்தை கண்டு போய் தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று அதை கொள்ளுகிறான். ஒரு நிலத்திலே ஒரு புதையில் இருக்கிறது, பொக்கிஷம் இருக்கிறது. ஒரு மனுஷன் பார்த்துட்டான். அது எப்படிப்பட்ட நிலம் இருந்துச்சா, வறண்டு போன நிலம், தண்ணீரற்ற நிலம், விவசாயம் இல்லாத ஒரு நிலம். அந்த நிலத்துல ஒரு புதையில் இருக்கிறது. அதை ஒருவன் பார்த்து விட்டான். பார்த்து ஒருத்தட்டையும் சொல்லாம தன்னுடைய வீட்டை விற்றான், அருமையான புஞ்ச நிலத்தை விற்றான், அருமையான தோட்டங்களை விற்றான், ஆடு மாடுகளை விற்றான். எல்லாவற்றையும் விற்று அந்த இடத்தை போய் விலை கேட்டு வாங்குறான். பார்க்க என்ன சொல்லுவான்,
பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்லுவான். ஏன்பா எதுக்கு இந்த வீட்டை விற்கிற? நான் அந்த நிலத்தை வாங்க போகிறேன், அதுக்கு அட்வான்ஸ் கொடுத்து விட்டேன், நான் தான் வாங்க போறேன். எப்ப அது வெறும் தரிசு காடு, அதை போய் நீங்க வாங்க வேணுமா? இல்ல, அந்த இடம் தான் வேணும். யாருக்காவது அந்த நிலத்துல என்ன இருக்குன்னு யாருக்காவது தெரியுமாங்க? ஆனா யாருக்கு தெரியும்? இவனுக்கு தெரியும். உலகத்தின் பார்வைக்கு இவன் பைத்தியக்காரன், இவன் தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று கொண்டு இருக்கிறான். ஆனா அவனுக்குள்ள அங்க ஒரு பெரிய ஒரு பொக்கிஷம் இருக்கிறது. அல்லேலூயா, பெரிய பொக்கிஷம் இருக்கிறது. ஒருவேளை அந்த இடத்தை வாங்கின பிறகு பாருங்க, உள்ளுக்குள்ள பொக்கிஷத்தை அவன் எடுக்கிறான். எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க, பைத்தியக்காரன் நினைச்சோம்பா, ஆனா நீ தான் உண்மையிலே அறிவாளி. இன்னைக்கு அந்த பொக்கிஷங்களை வித்து இதை மாதிரி பல மடங்கு பெரிய வீடுகளை சொத்துக்களை வாங்கி பெரிய ஆஸ்திக்காரன் ஆயிடுவான். வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. இந்த உலகத்தின் ஆசைகள், உலகத்தின் காரியங்களை நாம் நஷ்டமாய் எண்ணிவிட்டு பரலோகம் என்கிற பொக்கிஷத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டுமாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் பெர்க்மான்ஸ் ஃபாதர் பாடுகிறார், கண்டு கொண்டேன் ஒரு புதையல். பாடுவோமா? கரங்களை தட்டி. உண்மையில எவ்வளவு அனுபவிச்சு பாடுறோம் பாருங்க. எல்லாவற்றையும் மேன்மை, உலகத்தின் மேன்மையெல்லாம் வேண்டாம், இந்த ஐஸ்வர்யம் வேண்டாம், இந்த கனம் வேண்டாம், மரியாதை வேண்டாம். இந்த உலகத்தில் லாபமா இருந்தே குப்பையா எண்ணி மேன்மையை பெற்றுக் கொண்டார். பாடுமா? கண்டு கொண்டேன் ஒரு புதையல், பெற்றுக் கொண்டேன் ஒரு பொக்கிஷம், கண்டு கொண்டேன் பெற்றுக்கொண்டேன் ஒரு பொக்கிஷம். இயேசுதான் என் ரட்சகர், இயேசுதான் என் ராஜா, இயேசுதான் என் ரட்சகர், இயேசுதான் என் ராஜா, சர்வ வல்லவர். எல்லாம் பாடும். ஆமென். சர்வ வல்லவர், இன்னமானன், சாவை வென்றவர், என் மணவாளன். ஆஹா, இது அதிசயம்தானே, ஓஹோ, இது உண்மைதான். இது உலகத்துக்கு தெரியாது. ஆஹா, இது அதிசயம்தானே, ஓஹோ, இது உண்மைதானே. சர்வ வல்லவர், சர்வ வல்லவர், இணைச்சமானன், சாவை வென்றவர், என் மணவாளன். லாபமா இருந்தவைகளை நஷ்டமா எண்ணுகிற அடுத்த வசனத்தை வாசிங்க. 46. அவன் விலையுயர்ந்த ஒரு முத்தை கண்டு போய் தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று அதை கொள்ளுகிறான். போய் தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று அதை கொள்ளுகிறான். இதை பார்த்தவன அவனை பைத்தியக்காரன் சொல்லுகிறான். ஒரே ஒரு முத்தியா, இவ்வளவு பெரிய முத்து. இது ஒரு வியாபாரி தேடிட்டு இருக்க, நல்ல முத்து வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல கிடைக்குது, வேலை ஜாஸ்தியா இருக்குது. தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்கிறான், பெரிய பெரிய வீட்டை விற்கிறான், அந்த ஒரு முத்தை வாங்குறான். காரணம் என்ன தெரியுமா? அவனுக்கு தான் தெரியும் இந்த முத்தின் மதிப்பு பல கோடி. அல்லேலூயா. ஒன்றை இழந்தால் தான் ஒன்றை பெற்றுக்கொள்ள முடியும். ஒன்றில் நஷ்டம் அடைந்தால் தான் ஒன்றில் லாபம் அடைய முடியும். இயேசுட்ட சண்டை போட்டு நம்ம தோத்துட்டோம்னா பிசாசை ஜெயித்துருவோம். அல்லேலூயா. இயேசுட்ட ஆண்டவரே என் பாவத்தை விட முடியாது, அவர் சொல்ல விடணும். சரி ஆண்டவரே விட்டுறேன். இப்ப பிசாசு தோற்கடிக்கப்படுகிறான். அப்போ ஒன்றை எதையுமே நம்ம புதுசா பெற்றுக்கொள்ள முடியாது. ஒன்றை அதற்காக இழக்க வேண்டும், ஒன்றை விட்டு கொடுக்க வேண்டும். அப்ப நம்ம ஒரு சில காரியத்தை நஷ்டம் அடைகிறோம் என்று சொன்னால் இன்னொரு பக்கம் நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறோம். நஷ்டம் அடைவது சும்மா கிடையாது, கர்த்தருக்காக நஷ்டம் அடைகிறோம். அவனுடைய மேன்மை என்ன தெரியுமா? பெரிய ஆசீர்வாதம். ஏன்னா அந்த முத்தை பெற்றுக்கொண்டவன் உலகத்தின் பார்வைக்கு அவன் சாதாரண ஒரு முத்துக்காக எல்லாவற்றையும் இழந்திருக்கான்னு நினைப்பாங்க. ஆனா அவனுக்கு தான் தெரியும் இந்த சாதாரண முத்தை வைத்து பெரிய அளவில் அவனால் சம்பாதிக்க முடியும், பெரிய அளவில் அவனால் ஆசீர்வதிக்கப்பட முடியும், இழந்து போன எல்லாவற்றையும் அவனால் திருப்பிக் கொள்ள முடியும். கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. அதாங்க ஆண்டவருடைய ஆசீர்வாதம். ஒரு பாட்டு போடுவோம் பார்த்தீங்களா? இயேசுவை போல் உள்ளோர் யாரும் இல்லை பூமியில், பூரண அழகுள்ளவரே பூவிலந்தன் வாழ்க்கை அதில், நீரை போதும் வேறே வேண்டாம் எந்த நண்பரேசுவே, மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன் அப்படி சொல்லி மாணிக்கத்தை விட்டு விட மாட்டேன், மாணிக்கத்தை விட்டு விட மாட்டேன்னு சொல்லி கடைசியில் என்ன செய்யறோம்? மண்ணை வாங்கிட்டு மாணிக்கத்தை விட்டுருதோம். கொஞ்சம் தனிப்பட்ட வாழ்க்கையில யோசிச்சு பாருங்க, எத்தனை முறை மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டுருதோம். கர்த்தர் இனி மாணிக்கத்தை விட்டுறாங்க. எதை விற்று வேண்டுமானால் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும்.
லாபம் இருந்தவர்களை நஷ்டமாய் எண்ணுகிறாராம் பவுல். எனக்கு எதெல்லாம் ஆதாம் என்றிருந்தது இயேசுவுக்காக நான் அதை நஷ்டம் என்று எண்ணிவிட்டேன். பவுல் சொல்கிறார், நான் ஓட்டத்தை ஓடினே முடித்தேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அது சொல்ல, உலகத்தின் எத்தனையோ காரியங்களை இழந்தேன், ஆனா நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டு இருக்கிறது. ஒரு படகோட்டி இருந்தானா, அந்த படகோட்டி ஆத்துல இருந்து அக்கறைக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு எல்லாரையும் ஏற்றுக்கொண்டு போவான். ஒரு நாள் இந்த படகுல பெரிய ஒரு ஞானி ஒருத்தர் ஏறினாராம். அப்போ படகுல ஏறி போகும்போது படகோட்டி கேட்டாரே, எப்பா உனக்கு எழுத வாசிக்க தெரியுமா அப்படின்னு கேட்டாராம். நான் சொன்னேன், தெரியாதையா, வாழ்க்கையில கால்வாசி பகுதி இழந்துட்டியப்பா. அடுத்து கேட்டுக்கிறார், இந்த இலக்கணங்கள், இந்த திருக்குறள் இதெல்லாம் உனக்கு தெரியுமா? தெரியாதையா, வாழ்க்கையில பாதிய இழந்துட்டிய. அப்புறம் கொஞ்சம் தூரம் போயிருக்கு, இதே மாதிரி இன்னொரு கேள்வியை கேட்டிருக்காரு. அவன் சொன்னா ஒன்னும் தெரியாது. அவன் சொன்னா வாழ்க்கையில முக்கால்வாசி பகுதி நினைச்சிட்ட இழந்துட்ட. திடீர்னு பார்த்தா படகுல ஒரு ஓட்டை விழுந்துட்டு, ஓட்ட வழியோடு தண்ணி வந்துட்டு இருக்குது. இப்ப கேட்டானா அந்த படகோட்டி அவரை பார்த்தா, ஐயா உங்களுக்கு நீச்சல் தெரியுமான்னு கேட்டானா. தெரியாதா அப்படின்னாரா. வாழ்க்கை முழுசுமே இழந்துட்டீங்களா ஐயா அப்படின்னு சொல்லி அவன் நீச்சல் அடிச்சு போயிட்டான். சாமியார் எங்க போயிட்டாரு. இதே போலதான் சில காரியங்களை நாம் நஷ்டப்பட்டு சில லாபங்களை என்ன செய்ய வேண்டும்? பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை ஒரு வாசிங்க. பிலிப்பியர் 3:8. அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். இயேசுவை அறிகிற அறிவுக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணுகிறேன். மாசம் 200 ரூபாய் ஏன் நஷ்டப்படுகிறான்? இன்னும் ஆண்டவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக. பாலபுரம் பிரசவம் பண்ணா ஃப்ரீ, அவங்களுக்கு அப்படி கிடையாது, பைபிள் ஸ்டடி. ஏன்னா ஆண்டவரை அறியணும், இன்னும் உம்மை அறியணுமே. பாருங்க, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. இதான் நம்முடைய அனுபவம். ஏன் படிக்கிறோம்? இன்னும் என் ஆண்டவரை போய் அறிந்து கொள்ள வேண்டும், என் ஆண்டவரை இன்னும் நான் அறியணும். அறிந்தா தான் நான் என்ன செய்ய முடியும்? பக்கத்துல நெருங்கி சேர முடியும், பக்கத்துல நெருங்கி சேர முடியும். பவுல் எழுதுகிறார், என் இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணுகிறேன் ஐயா. யோவான் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அதுல வசனத்தை பாத்தீங்கன்னா, இயேசு போகிறார், வழியில ஒரு பிறவி குருடனை பார்க்கிறார். எல்லாரும் கேட்கிறாங்க, ஆண்டவரே இது இவன் செய்த பாவமா, குருடனை பிறந்த பெற்றோர் செய்த பாவமா? ஆண்டவர் சொல்லாரு, அப்பா இது இவன் செஞ்ச பாவம் இல்ல, பெற்றோட செஞ்ச பாவம் இல்ல, தேவனுடைய நாமம் இல்லை மகிமைப்படும்படி இவன் இப்படி பிறந்தான். ஏன்னா இவன் மூலம் கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட போகிறது. அப்ப அவன் சொஸ்தமடைகிறான், சொஸ்தமடைஞ்சு போயிட்டான். எல்லாரும் கேட்காங்க, நீதானா அவன்? இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவனை போலவே இருக்கிறாங்க, உலகத்தை நம்ப மாட்டேங்க. இப்ப கேட்கறாங்க, எப்ப நீதானா? நான் தான். எப்படி சோமான? அவர் என்னை பார்வை அடைவாக அப்படின்னாரு. மண்ணை பூசினார், சீலம் குளத்து போய் கழுவு அப்படின்னாரு. அதனால கழுவினர், பார்வை அடைந்தார். குருடனா இருந்தார், இப்பொழுது திரும்ப கேட்காங்க, அதெல்லாம் தெரியாதுப்பா, நீங்களும் சீடனாக்கு மனசா இருக்கீங்களா? உங்களுக்கு அற்புதம் வேணுமா? அதான் என்கிட்ட அவருக்கு அட்ரஸ் கேட்கீங்களா அப்படின்ட்டான். எல்லாரும் போயிட்டான். இப்ப என்ன நடக்கிறது? இவன் தேடிக்கொண்டு இருக்கிறான். பார்வை அடைந்த உடனே இவன் யாரை தேடுறான்? இயேசுவை தேடுறான். நான் எப்படி அவன் என்ன செய்யணும்? உலகத்தின்படியா இவன் பார்வை அடைந்த உடனே இதுவரை எல்லாம் அவன் முதல்ல என்ன செய்யக்கூடும்? பிச்சை எடுத்து பிழைத்துக் கொண்டு இருக்கிறவன் ஒரு வேலையை தேடி இருக்க வேண்டும். ஏன்னா இதுவரை அவனுக்கு கண்ணு தெரியாது, வேலை செய்ய முடியாது. இப்ப அவன் கண்ணு தெரியாதனால வேலை செய்ய, அவனால யாரை தேடி இருக்கணும்? அவன் ஒரு வேலையை தேடி இருக்கணும். இரண்டாவது, வேலை கிடைச்சிட்டு ஒரு மனைவியை தேடி இருக்க வேண்டும். தனக்கு ஒரு குடும்பத்தை தேடி இருக்கணும், சொத்துக்களை ஆசையை தேடி இருக்கணும். அவன் இயேசுவை தேடிக்கொண்டிருந்தான். இயேசுவை நான் அறிந்து கொள்ள வேண்டும், எனக்கு சுகத்தை கொடுத்தவர் யார் என்று அறிந்து கொள்ள வேண்டும். அதை வாசிங்க. அதே 9ஆம் அதிகாரத்தில் அவன் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான வார்த்தையை பாருங்க. 37ஆம் வசனம், 36, 37. அதற்கு அவன், ஆண்டவரே, அவரிடத்தில் நான் விசுவாசமாய் இருக்கும்படிக்கு அவர் யார் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ அவரை கண்டிருக்கிறாய், உன்னுடனே பேசுகிறவர் அவர்தான் என்றார். அவன் தேடுனா, என் ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும், எனக்கு பார்வை கொடுத்த தெய்வத்தை இன்னும் நான் அறிஞ்சுக்கிடணும், அவர் சத்தத்தை கேட்டு இருக்கிறேன், அவரை நான் அறிந்து கொள்ள வேண்டும். தேடிக்கொண்டு இப்ப கேட்க, அவர் யாரப்பா அப்படின்னு நான் தான் அவர்னு வெளிப்படுத்துகிறேன். இது நிமித்தம் அவன் என்னங்க நஷ்டம் வந்தது? இயேசுவை அறிந்து கொள்ள நிமித்தம் அவன் என்னத்தை நஷ்டப்படுறான்னு பாருங்க. மேல வாசிங்க. இந்த தெய்வத்தை அவன் தேடும் போது அவனுக்கு என்ன நடக்கிறது? அவர்கள் அவனுக்கு பிரதியுத்தரமாக, முழுவதும் பாவத்தில் பிறந்த நீ எங்களுக்கு போதிக்கிறாயோ என்று சொல்லி அவனை புறம்பே தள்ளிவிட்டார்கள். அவனை புறம்பே தள்ளிவிட்டார்கள். இவன் இயேசுவை தேடிக்கொண்டு இருக்கிறான். யூதர்கள் பார்க்காங்க, எப்ப பார்வை அடைஞ்சல, போப்பா பிச்சை எடுக்க, ஒழுங்கா வாழ. அவன் சொல்ல, இல்ல இல்ல, என்ன ஆண்டவரை தேட வேண்டும்.
அவரை பற்றி இவன் சொல்றான், அவனை புறம்பே தள்ளிவிட்டார்கள். அப்பதான் இயேசு தேடி வருகிறார். இயேசுவை ஆராதிப்பதற்கு அவன் சபைக்கு புறம்பாக்கப்படுகிறான், சமுதாயத்துக்கு புறம்பாக்கப்படுகிறான். அந்த சபை அவனுடைய சொந்த பந்தங்களை நஷ்டப்பட்டு இயேசுவை பிடித்துக் கொண்டான். அதான் பவுல் சொல்றார், இயேசுவை அறிகிற மேன்மைக்காக எல்லாவற்றையும் எப்படி எண்ணுகிறேன்? நஷ்டம் என்று எண்ணுகிறேன். சொல்றாங்க, நான் பாரு, என் வழிக்கு நீ வந்தாதான் உனக்கு எனக்கும் பேச்சு. அட்ட நீ வேற யாரோ நான் யாரோ. உடனே சொல்லிடுங்க, எப்ப இதெல்லாம் வேண்டாம், நீ யாரோ நான் யார், நீ என் வழிக்கு வா, இவனுக்கு பரலோக ராஜ்யம் உண்டு, அவ்வளவுதான். இன்னைக்கு நிறைய பேர் இல்ல, அது அந்த ஒரு பிள்ளைக்கு அங்க பல இதையும் போய் பார்த்தோம் பாத்தீங்களா, ஒண்ணும் இல்ல, கடைசியில ஏசுனாரா சோத்தை கொடுப்பாரு பார்த்தா ஒரு ஓசில சோத்தை கொடுத்தாரு, அதான் போயிட்டு இருக்கேன். அதெல்லாம் மச்சான் நீங்க ஒண்ணும் செய்யாங்க தப்பா. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் பேசுறாங்க. ஆனா வேதம் சொல்கிறது, இயேசுவை அறிகும் அறிவின் மேன்மைக்காக நாம் சில காரியங்களை நஷ்டப்பட வேண்டும், சில காரியங்கள் இழந்து ஆண்டவரை தேட வேண்டும். அப்போதான் கர்த்தருடைய நித்திய ராஜ்யத்துல சேர முடியும். அந்த மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டுறக்கூடாது. கடைசியாக ஒரு காரியம், பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 10-11 வசனங்கள். பிலிப்பியர் 3:10-11 வசனங்கள். இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்குப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். பாருங்க, எப்படியாகிலும் மரித்தோரிடத்திலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படி அதற்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிவிட்டு. இன்னைக்கு இயேசு உயிர் தெழுந்து விட்டார், இயேசு உயிர் தெழுந்து விட்டார் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லிட்டே இருக்காங்க. இவன் செத்து போய் கிடக்குறான். இன்னைக்கு சாராய கடையில பாத்தீங்கன்னா வியாபாரம், அவ்வளவு வியாபாரம் இருக்கும். இயேசு உயிர் தெழுந்ததினால் அநேக கோழிகள் கொல்லப்படுகின்றன, அநேக ஆடுகள் அறுக்கப்படுகின்றன. அதெல்லாம் பலமது, ஐயா நீர் உயிர் தெழுந்தீரு, எனக்கு நீர் உயிரோட இருந்துச்சு, எனக்கு என்ன இருந்துட்டு நான் சாவ போறேன் அப்படின்னு சொல்லி கறிக்கடையில துடித்து கொண்டு இருக்கிறது. நிறைய கோழிகளும் ஆடுகளும் வயிற்றுல உட்கார்ந்து என்ன செய்யுது, ஜீரணமாகி கொண்டு இருக்கிறது. இயேசு கிறிஸ்து நம்ம எல்லாம் உயிரோடு எழுப்புவார் மரித்தவர்களை. அதில் பங்கடைய வேண்டும் என்று சொன்னா சில காரியங்களை நாம் நஷ்டத்தை அனுபவிக்க வேண்டும். ஒரு கப்பல் போயிட்டு இருந்தது, கப்பல்ல நிறைய தங்கம் வெள்ளியெல்லாம் இருந்தது. கப்பல் மூழ்க ஆரம்பித்து விட்டது. அதுல ஒரு மாலுமி பார்த்தாரு, ஐயோ இவ்வளவு தங்கம் வெள்ளியெல்லாம் மூழ்க போகிறத, நான் என்ன செய்ய போறேன், கொஞ்சம் தங்கங்களை கட்டிக்கிற போறேன். ஒரு சாக்கு முட்டையில தங்கத்தை அடினார், எல்லாம் இடுப்புல கட்டிக்கிட்டாரு. நான் இது எப்படியா நீச்சல் அடிச்சு வெளியில போயிட்டேன்னா இதை கொண்டு பெரிய கோடீஸ்வரன் ஆகி விடுவேன். அவர் சொன்னாரு, நினைத்த உடனே தங்கத்தை என்ன செய்தாரு, நல்லா இறுக்கி கட்டிட்டாரு. அலையில எங்கேயும் பேர் கூட நல்லா டைட்டா கட்டிட்டாரு. இப்ப கடல்ல குதிச்சாரு, கஷ்டப்பட்டு நீந்துறாரு. கொஞ்ச நேரம் தாக்கு பிடிக்கிறார், தங்கத்தோட வெயிட்டு கீழே எழுக்குது. ஆனாலும் ஒரு தாக்கு பிடிக்க மேல போறாரு. ஒரு கட்டத்துல நினைச்சாரு, இனி என்ன செய்யல, என் உயிர் தான் முக்கியம், தங்கம் தேவையில்ல, அவுத்தூட பாக்காரு, அவுக்க முடியல. காரணம் என்ன, இவர் எப்படி செஞ்சாரு, டைட்டா கட்டி வச்சிட்டாரு. கடைசியில் என்ன ஆச்சு, தங்கம் இவரை கீழே கொண்டு போய் விட்டது. அப்ப ஒரு உயிர் பிழைக்கணும்னா அந்த தங்கத்தை அவர் நஷ்டமாக எண்ணியிருப்பார் சொன்னால் அவர் உயிர் பிழைத்திருப்பார். இன்னைக்கு உலகத்தின் மேன்மையை நாம் குப்பையாக எண்ண வேண்டும், உலகத்தின் கிரியைகளை குப்பையாக எண்ண வேண்டும். அப்பொழுது நாம் உயிர்த்தெழுதலிலே பங்கு பெறுவோம். அப்ப இன்னைக்கு உலக காரியத்துல நாம் கிறிஸ்துவின் ரட்சிப்புக்காக உயிர்த்தெழுதலுக்காக சில காரியங்களை நாம் நஷ்டமாக எண்ண வேண்டி இருக்கிறது. அப்படி இருக்கும்போது கிறிஸ்துவை நாம் ஆதாயப்படுத்திக் கொள்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எது நஷ்டம் அடைந்தாலும் சரி, இயேசு எனக்கு போதும். இவங்க தான் உண்மையா ஜெயிக்க முடியுங்க, இவங்க தான் ஜெயிக்க முடியும். சிங்க கபில கிறிஸ்தவர்களை தூக்கி போட்டாங்க, அதுல உட்கார்ந்து அவன் பாடினா இயேசு நல்லவர் பெரியவர் சொல்லி. சிங்கங்கள் அவளை கடித்து குதறினது. அப்பமும் சொன்னா இயேசு நல்லவர் அப்படின்னு சொன்னா. காரணம் என்ன தெரியுமா, அவனுக்கு தெரியும் இந்த உலகத்துல என்னை நல்லா இருப்பா கொன்றுப்பா, நான் பரலோகத்துல போய் ஆண்டவரை பார்க்க போகிறேன். அல்லேலூயா. அதான் நமக்கு தேவை. இந்த உலகத்துல நம்ம வாழ்ந்து பெரிய பணக்காரனாகி பிள்ளைகளுக்கு கல்யாணத்தை முடிச்சு வச்சு பெரிய அளவுல வந்து அதெல்லாம் நமக்கு தேவை. நம்ம உயிரோட இருந்தா கர்த்தர் தானா தருவாரு, நம்ம தேடாட்டால அதை தருவாரு. நமக்குன்னு ஒண்ணு ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. ஆனா நம்முடைய எண்ணம் எல்லாம் ஆண்டவரை நோக்கி இருக்கணும். பிள்ளைகளுக்கு வேதத்தை கற்றுக் கொடுங்க, குடும்பத்துல பரிசுத்தமா வாழுங்க. நம்ம குடும்பம் ஒரு சபை, உங்க குடும்பம் தான் முதல்ல ஒரு சபை. வேதம் சொல்கிறது இந்த பூமியை இழக்கத்தான் செய்யணும், உங்க நஷ்டமடையத்தான் செய்யணும். நமக்கு பரலோகத்தை நிச்சயமாய் ஆண்டவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அது எப்படி பரலோகம் உண்மையா பொய்யா, இது கிறிஸ்தவ மத பிரச்சாரம் சொல்லாங்க. வேதத்துல சொல்லப்பட்டுள்ள எல்லா காரியங்களும் கட்டாயமா நிறைவேறிக்கிறது, இன்னும் இதுவும் நிறைவேற போகிறது. அதனால இது சத்தியம். முழங்கால் படிவிடுவோமா? இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரும் இல்லை பூவியில், இதுவரை கண்டதில்லை காண்பதும் இல்லை. இயேசுவை போல் எல்லா கரங்களை திருப்பி பாடுவோம்.
வாழ்க்கையதில் நீரே போதும், வேறே வேண்டாம் எந்த நண்பரேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். மேல் மோதும் குமிழி போல் மின்னும் ஜடாமோகமே என் மேல் வந்து வேகமாக மோதியடித்தார். உலகத்தின் ஆசை நீர் குமிழி போன்றது, அது நம்ம மேல வந்து மோதி பார்க்கும். வந்து வேகமாக மோதியடித்தார். பூரண அழகுள்ளவரே பூவிலந்தன் வாழ்க்கையதில் நீரே போதும், வேறே எருசலேம் குமரிகள் எந்தனை வடைந்தார். உன்னில் உள்ள எந்த நன்மை நீக்க முயன்றார். எருசலேம் குமரி நன்மை மிக்க முயன்றார். பூரண அழகுள்ளவரே பூவிலந்தன் வாழ்க்கையதில் நீரே போதும், வேறே வேண்டாம். அப்பாட்ட பார்த்து சொல்லுங்க, நீர் மட்டும்தான் எனக்கு ஆதாயம். விட்டிட மாட்டேன். போக சுகமின்மை எல்லாம் எந்தனை கவர்ச்சித்தார். பாவ சோதனைகள் எல்லாம் என்னை சோதித்தார். போக சுகமின்மை எல்லாம் எந்தனை கவர்ச்சித்தார். பாவ சுகமின்மை எல்லாம் என்னை சோதித்தார். பூரண அழகுள்ளவரே நீரே போதும், வேறே வேண்டாம் எந்த நன்மை இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். பூரண அழகுள்ளவரே பூவிலந்தன் வாழ்க்கையதில் நீரே போதும், வேறே நீ மட்டும் போதும். அப்பா, உலகத்தின் எல்லா காரியங்களையும் மேன்மை நஷ்டம் என்று எண்ணுகிறேன். இந்த மண்ணுக்காக மாணிக்கத்தை வெறும் மண்ணுக்காக நீரே போதும், வேறே வேண்டாம். விட்டிட மாட்டேன். மண்ணுக்காக கிறிஸ்துவை அறியும் மேன்மைக்காக வார்த்தை நிமித்தம் வழக்கிலே நஷ்டம் வந்தாலும் எனக்கு லாபமா இருந்தவைகளையும் நான் நஷ்டமாக எண்ணுகிறேன். காரணம் என்னவென்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவின் வருகையில் உயிர்த்தெழுதலில் நான் பங்கடைய வேண்டும். அல்லேலூயா. என்னுடைய சரீரம் மறுரூபமாக்கப்பட வேண்டும். நான் மறுரூபமாக்கப்பட வேண்டும். இந்த உலக வாழ்க்கை ஒரு சதம் அல்ல. இந்த உலக வாழ்க்கை ஒரு நித்தியம் அல்ல. என் ஆண்டவரோடு யுகமாய் நான் வாழ வேண்டும். எத்தனை பேர் மறுபடியும் ஆண்டவருக்கு தீர்மானிக்க போறீங்க? மறுபடியும் நான் என் ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். எனக்கு லாபம் என்று, ஆஸ்வாதம் என்று, மேன்மை என்று, உயர்வு என்று எதெல்லாம் நினைத்துக் கொண்டிருந்தேனோ, இயேசு முன்பாக அதெல்லாம் குப்பை. குப்பை. ஜெப நேரத்தை ஏதோ ஒரு காரியத்துக்காக இழந்து விடுகிறோம். நீங்க நஷ்டம் அடைந்தாலும் சரி, ஜெபத்தை இழந்துறாதீங்க, வேத வாசிப்பை இழந்துறாதீங்க, சபை கூடுதலை இழந்துறாதீங்க, ஆவிக்குரிய ஜீவத்தை இழந்துறாதீங்க. நாம் ஆராதிக்கிற தெய்வம் எல்லாவற்றையும் பல மடங்கு திரும்ப கொடுக்க வல்லமை உள்ளவர், மேன்மைப்படுத்த வல்லமை உள்ளவர், உயர்த்துவதற்கு வல்லமை உள்ள தெய்வம். அவர் நம்மை உயர்த்துவார். அப்பா சொல்லுமா, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கெட்டி சேரணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கெட்டி சேரணுமே. பிரசன்னம் பிரசன்னம்
போதுமையா, நீ மட்டும் போதும்பா. ராஜாவு பிரசன்னம் போதுமையா, வேற ஒண்ணு இந்த உலகத்துல வேண்டாம் ஆண்டவரே. உலகத்தின் மேன்மையெல்லாம் குப்பை, நீ மட்டும் போதும்பா. ஒரு மனுஷன் பெரிய ஒரு புதையலை பெற்றுக்கொள்படி எல்லாவற்றையும் விற்றதை பெற்றுக்கொண்டானோ, ஒரு முத்தை பெற்றுக்கொள்படி எல்லாவற்றையும் விற்றதை எப்படி பெற்றுக்கொண்டானோ, அதே போல ஆண்டவரே எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இயேசுவே உம்மை மட்டும் பின்பற்றி வருகிறேன். உமக்கும் எனக்கும் நடுவில் எதுவும் வேண்டாம்ப்பா, நீர் மட்டும் போதும். இந்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி நன்றார் ஆசீர்வாதம். மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்திக் கொண்டால், தன்னைத்தான் கெடுத்து ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? நாங்கள் இந்த உலகத்தை ஆதாயப்படுத்தி எங்கள் ஜீவனை நஷ்டப்படுத்தி விடக்கூடாது. உலகத்தை நஷ்டப்பட்டு இயேசு கிறிஸ்துவின் ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும். ராஜா இதற்கு உதவி செய்யும். ஒவ்வொரு இருதயத்தில் இந்த வார்த்தை கத்த ஊன்ற கட்டும். ஆஸ்வதி துதிகிற மகிமை எல்லாவற்றும் மகிழ செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவாகிய உம்முடைய பரிசுத்த நாமத்தில் கேட்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை 10 மணி முதல் 12:30 வரை பரிசுத்த ஆராதனை நடைபெறுகிறது. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலை 10 மணி முதல் 1 மணி வரை உங்கள் அற்புதங்களுக்காக உபவாச கூட்டம் நடைபெறும். எல்லா மாதமும் 1ஆம் தேதி காலை 6 மணி முதல் 7 மணி வரை வாக்குத்தத்த ஆராதனை உண்டு. முதல் சனிக்கிழமை தோறும் காலை 9:30 முதல் 1 மணி வரை உங்கள் அற்புதங்களுக்காக பரிசுத்த உபவாச ஜெபநாள் கூட்டம் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. அனைவரும் வாருங்கள், விடுதலை பெற்று செல்லுங்கள். இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பார்.